الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب النار أصحاب الجنة أن أفيضوا علينا من الماء أو مما رزقكم الله قالوا إن الله حرمهما على الكافرين صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من سقى مسلما شربة من ماء حيث يوجد الماء فكأنما أعتق رقبة ومن سقى مسلما شربة من ماء حيث لا يوجد الماء فكأنما أحياها أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இப்போது ஓதப்பட்ட அந்த வசனம் சூரத்துல் அராஃப் என்ற சூறாவில் உள்ள ஒரு ஆயத். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பார்கள். சொர்க்கவாதிகளான அந்த ஆராஃப் வாசிகளிடம், அது ஆராஃப் என்பது அது ஒரு தனி விளக்கம், அவர்களிடம் நாங்கள் பேசிக்கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் பேசிக்கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுப்பான். அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் பேசுகிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நரகவாதிகள் சொர்க்கவாதிகளிடத்திலே சொல்வார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்கள் மீது தண்ணீரை கொட்டுங்கள் என்று சொல்வாங்க. எங்கள் மீது தண்ணீரை கொட்டுங்கள். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த உணவிலிருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. நரகவாதிகள் இந்த சொர்க்கவாதிகளை அழைத்து சொல்வார்கள். இப்போது சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். இந்த ரெண்டுமே, தண்ணீரும் உணவும், இறை நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் என்று சொல்வார். இந்த ஆயத் ஒரு தண்ணீருடைய தேவை, உணவின் தேவை, இந்த ரெண்டையும் விட்டு நரகவாதிகள் கூட தேவையற்று இருக்க முடியாது. இப்போ அடிக்கிற வெயில்ல அஃபீது அலைனா மினல் மா, எங்கள் மீது தண்ணீரை கொட்டுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படி அடிக்கிறது வெயில், வெப்பம். இதை விட பல மடங்கு இருக்கும் நரக வேதனை என்றால் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவர்கள் இந்த வார்த்தையை எங்கள் மீது தண்ணீரை கொட்டுங்கள் என்று நரகவாதிகள் சொல்வது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கில் இருந்து எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்வதிலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது கிடைக்குமா? இல்லை. அப்ப தண்ணீருடைய தேவை இருக்கிறதே இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது அல்ல. அது நமக்கான தேவையாக இருந்தாலும் சரி, நாம் பிறருடைய அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தோடு அது முடிந்து போவதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருக்கு ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க கொடுத்தால், எந்த சந்தர்ப்பத்தில் தண்ணீர் கிடைக்கிறது ஆனாலும் அவர் கேட்கிறார், தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் கேட்கிறார், நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், ஒரு அடிமையை உரிமையிட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்.
அதே போல ஒரு மிடர் தண்ணியை ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் குடிக்க கொடுக்கிறீர்கள், ஆனால் தண்ணீரே இல்லாத இடத்தில், தண்ணீரே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கேட்டாரு அல்லது நாம கொடுக்கிறோம் என்றால் ஒரு உயிரையே நீங்கள் ஹயாத்தாக்கி விட்டீர்கள். ஒரு உயிரை வாழ வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். நம்ம தண்ணீர் அது குடிக்க கொடுப்பதனால் எவ்வளவு பெரிய நன்மை. இன்னைக்கு ஒரு அடிமை கிடைக்குமா? கிடைக்காது. இவ்வளவு நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அப்ப ஒருவருக்கு தண்ணீர் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான செயல் என்பதை நாம யோசிக்கணும். அடுத்து சொன்னாங்க, அப்போ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்கள் இருக்கிறார்கள், 3 நபர்கள். ஒரு ஹதீஸ் இன்னொரு இடத்துல, இன்னொரு ஹதீஸுடைய துணுக்கு இன்னொரு இடத்திலையும் இருக்கிறது. சொன்னாங்க 3 நபர்கள் அல்லாஹ் அவர்களிடத்திலே பேச மாட்டான், அல்லாஹ் அவரிடத்திலே பேச மாட்டான், அவர்களை அருள் கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான். அப்படி 3 பேர் இருக்கிறான். அல்லாஹ் அவரிடத்துல பேச மாட்டான். என்னை படைத்தவன் என்னிடம் பேசாமல் போனால் என் நிலைமை என்ன? அவன் தன் அருள் கொண்டு என்னை பார்க்கவில்லையானால் என்னுடைய நிலை என்ன? நான் செய்த பாவங்களை விட்டு என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றால் என் நிலை என்ன? உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. புகாரி ஷரீஃப்ல இடம் பெற்ற ஹதீஸ். இது யாருங்க இந்த ஆளு அப்படின்னா, தனக்கு போக மிச்சமான தண்ணீரை எவன் தடுக்கிறானோ, தனக்கு போக மிச்சமான தண்ணீரை எவன் தடுக்கிறான், யாரை விட்டு? பாதைசாரிகள், பாதைசாரிகள் அவரை விட்டும் தடுக்கிறானோ. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி இருக்கு, தனக்கு மேல் மிச்சமான தண்ணீரை எவன் தடுக்கிறானோ அவனுக்கு மேல இருக்கக்கூடிய தண்டனை ஒன்று. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவானாம் கியாமத்துடைய நாளிலே, உன் கையால் ஒன்றும் நீ செய்யவில்லை, இந்த தண்ணீரை நீ ஒன்றும் கொண்டு வரல, நான் கொடுத்தேன். உன் கையாலே நம்ம கையாலே அந்த தண்ணீரை உற்பத்தி செய்கிறோம், அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்குகிறான். வானத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தேவையான தண்ணீரை அவன்தான் இறக்கி வைக்கிறான். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின் ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்தி வஇன்னா அலா தஹாபின் லகாதிரூன் என்று அல்லாஹ் சொன்னான். வானத்திலிருந்து ஒரு அளவு தண்ணீரை நாம் தான் இறக்குகிறோம், அதை நாம் தான் பூமியிலே இருக்க செய்கிறோம். நாம் நாடினால் நினைத்தால் அதை இல்லாமல் ஆக்கவும் சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த தண்ணீரை யார் தடுக்கிறானோ அவனு 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்வானாம், உன் கையால் நீ செய்யாத ஒன்றை, அந்த மேல் மிச்சமான அந்த தண்ணீரை நீ தடுத்தாய், என் ஃபதுலில் இருந்து உன்னை நான் இன்று தடுக்கிறேன் என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே சொல்றான். மேல் மிச்சமான தண்ணி இருக்குதுன்னா கொடுக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு தண்ணி வச்சாச்சு இல்லையா? 2004 நம்ம வரும்போதெல்லாம் எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் என்ன செய்யும், தண்ணி இருக்கும். ஏதோ ஒரு வீட்டில் தான் என்ன செய்யும், தண்ணீர் இருக்கும். நிறைய வீடுகள்ல இருக்காது. ஒரு குடத்துக்கு 1 ரூபா வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க, 7 குடத்துக்கு காசு வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காசுக்கு மேல் மிச்சம், அதாவது அவங்க வீட்டுக்கு தண்ணீர் பிடித்து போக ரோட்ல வடியுத அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கு காசு, அல்லது எடுப்பதற்கு தடை விதித்தவர்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. இவர்களுடைய நிலைகள்லாம் என்ன ஆகும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. சரி, என்னுடைய தாயார் அல்லது என்னுடைய தகப்பனார் யாராவது மௌத் ஆயிட்டா, அவங்க பேர்ல நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஐயு ஸதகதி அஜபு இலைக யா ரசூலல்லாஹ், எந்த தர்மம் உங்களுக்கு சிறந்தது, உங்களிடத்துல சிறந்த தர்மம் எது என்று கேட்கும்போது, அல்மா தண்ணி சொன்னாங்க. என்னுடைய அம்மா இருக்கிறாங்களே, சஅத் இப்னு உபாதா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இருக்கிறாங்க, மௌத்தாயிட்டாங்க, ஆனா எனக்கு எந்த வசியத்தும் செய்யல,
இன்னொரு ஹதீஸ்ல செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. இப்ப நான் ஏதாவது அவங்களுக்கு சதகா செய்யணும்னா அவங்களுக்கு பயன் தருமா? அவங்களுக்கு அந்த சதகா பயன் தருமா என்றால் தருமே. தண்ணீர் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. தண்ணீரை தர்மமாக கொடுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார். மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலே, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்பத்திலே முஸ்லிம்களாகிய இந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிரமம் தண்ணீர் சிரமம். அது ஒரு யகூதியிடத்தில் இருந்தது ரூமா என்ற ஒரு கிணறு. அதுல தண்ணீர் எடுப்பதற்கு அந்த யகூதி தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு துருகம் வாங்கி கொண்டிருந்தான். ஒரு துருகம். அது ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த பேரே ரூமாவை வாங்கி தான் தண்ணி எடுப்பதோடு முஸ்லிம்களும் தண்ணி எடுக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கிறாரோ, சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீரே ரூமா என்ற அந்த கிணறை வாங்கினவர் தானும் தண்ணி எடுக்கிறார், பிறருக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறார் என்றால் இந்த பேரே ரூமாவை விட அவருக்கு சிறந்த ஒன்றை நான் சொர்க்கத்திலே வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னார். முதல்ல அந்த யகூதி கொடுக்கல. சரி, நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு தாரேன், ஆனால் வெள்ளிக்கிழமை நீங்க எடுத்தா சனிக்கிழமை விட்டுறணும். சனிக்கிழமை இப்ப ஒரு நாள் விட்டு தண்ணி வருது இல்லையா, அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முஸ்லிம்கள் தண்ணி எடுத்து கொள்ளலாம். அப்படிதான் இருந்துச்சு. அப்ப சரின்னு சம்மதிச்சாச்சு. முஸ்லிம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப நாம செய்யறோமா இல்லையா, இன்றைக்கு தண்ணி வராதுன்னா நேற்றே தண்ணீர் எடுத்து சேமிச்சிடும், அப்படித்தானே? அதே மாதிரி என்றைக்கு முஸ்லிம்கள் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ அன்றைக்கே மறுநாளைக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அதனால இவனுக்கு வருமானம் இல்லாமல் போச்சு. அந்த யகூதிக்கு இவன் முழுசையும் விற்பதற்கு என்ன செய்தான், அவன் தயாரானான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே கனி, அவங்க தான் என்ன செய்தாங்க, அதை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப தண்ணீர் தர்மம் செய்தல் என்பதும் தண்ணீரை பிறருக்கு கொடுப்பது என்பதும் அதுவும் இந்த மாதிரியான வேலு காலங்கள். அதனாலதான் அங்கங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க இல்லையா. நம்ம தண்ணீர் பந்தல் யார் வைத்தார்களோ அவர்கள் தான் அங்கே தண்ணீர் எடுத்து ஊத்தணும் அப்படிங்கிறது கிடையாதே, இல்லையே. நாம போறோம், தண்ணீர் இருக்கிறா என்று பார்க்கிறோம், ஒரு அவசிய தேவைக்கு போறோம், தண்ணி இல்லைன்னா நாமளே அங்கே வச்சிருக்கிறோம், அங்கேயே வச்சிருக்கிறாங்க குடங்களை, அதை எடுத்துட்டு போய் நாமளே தண்ணி எடுத்து ஊத்தலாமே, தவறொன்று இல்லை. ஆனா யாரும் அதை செய்யறது இல்லதான், அதை யாரும் செய்யறது இல்லை. யாரு வைத்தார்களோ அவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு போறோம். ஆனால் செய்தால் எவ்வளவு பெரிய நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல் முத்தலிப்புடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன செய்திருந்தா ஜம்சம் தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்க எல்லோருக்கும் அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த சேவையை செய்யுங்கள், உங்கள் மீது மக்கள் மிகைத்து விடக்கூடாது, மிகைத்து விடுவார்கள் என்று மட்டும் இல்லையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு நானும் உங்களோடு சேர்ந்து அந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து கொடுப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னதே இல்லை, நபிகளார் பாங்கு சொன்னதில்லை. ஏன் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் சொன்னதில்லை? ஏன் சொன்னதில்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லலை. ஏன் தெரியுமா? நபி பாங்கு சொன்னா பதில் சொல்ல வேண்டியது அத்தனை பேரும் மேலும் கடமையாயிடும், சொல்லாதவங்க பூரா காஃபிர் ஆயிடுவாங்க. நபி பாங்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது கட்டளை, ஹய்யா அலா ஸலாத், தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வந்துடணும். வராதவன் என்ன செஞ்சான், நபியுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, பதில் சொல்லாதவனாகி விடுவான். அது மாதிரிதான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் தண்ணீர் எடுத்து கொடுத்து ஏதாவது முன்ன பின்ன ஆகிட்டா, அதனாலதான் நான் வரல. இல்லைன்னா நானும் உங்களோடு சேர்ந்து அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னான். அது எவ்வளவு பெரிய உயர்தரமான ஒரு காரியமாக இருந்தால் அந்த தண்ணீர் கொடுத்தல் என்பது
அந்த தண்ணீர் கொடுத்தல் என்பது எவ்வளவு உயர்வான ஒரு காரியமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானும் உங்களோடு. தண்ணீரை எடுத்து கொடுத்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். சில ஊர்கள்ல அல்லது சில வெளிநாடுகள்ல கூட என்ன பழக்கம் இருக்கு, இந்த மாதிரியான உச்சக்கட்டமான அந்த வெயிலுடைய காலத்துல நம்ம ஊர்ல இருந்தது திண்ணைகள் இருந்தது. திண்ணைகள் இருந்தது. அப்படி போறவங்க கொஞ்சம் மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகுது. வயசானவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மௌத்தாகிட்டு இருக்கக்கூடிய காலம் இது. எப்படிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனிதரை பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வாகனம் ஓட்டி செல்கிறார். அப்படிங்க, வாகனம் ஓட்டி செல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அவரை பார்க்கிறேன். அதே மனிதர் செவ்வாய்க்கிழமை தகவல் வருகிறது, அவர் மௌத்தாகி விட்டார் என்று தகவல் வருது. அன்றைக்கு இருந்தது திண்ணையில உட்கார்ந்து கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து செல்லக்கூடியவர்கள். இன்னைக்கு எங்க திண்ணை இருக்குது? நம்ம ஆமிம்புரம் எவ்வளவு பரவாயில்லைன்னு சொல்லணும். இப்படி நான் யாரையும் ஐஸ் வைக்கிறதுக்கான சொல்ல மாட்டேன், பரவாயில்லை. நீங்க தெருப்புறத்தை போய் பாருங்களேன். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடி இருக்கிறோம் இல்லையா? நான் சின்ன பிள்ளைல இப்படிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன். சரியா? ஓடி ஆடி விளையாடி இருக்கிறோம். அதனால எனக்கு தெரியும் எவ்வளவு விசாலமாக இருந்தது என்று எங்களுக்கு தெரியும். எப்படிங்க, இப்போ ஒரு டாரஸ் லாரின்னு சொல்றாங்களே, பெரிய லாரி. அந்த லாரி ஊருக்குள்ள வந்து திரும்பி போகும். பீடி கம்பெனி எல்லாம் தெருக்குள்ள இருந்திருக்கு. அதற்கான இலைகள் வருது, புகையிலை வருது, அதெல்லாம் உள்ள வரும். மஞ்சள் கலர்ல ஒரு லாரி ஒண்ணு இருந்துச்சு, அது ஊருக்குள்ள வரும். அது தெருக்குள்ளேயே திரும்பியும் போகும். இன்னைக்கு போக முடியுமா? இன்னைக்கு அதுதான் டாடா ஏசின்னு ஒண்ணு வச்சுக்கிறான். அதுதான் எல்லா தெருக்குள்ளேயும் போதும். அநியாயம், அக்கிரமம், எவ்வளவு பெரிய அக்கிரமமான அநியாயமான, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்களா? அன்னைக்கு ஒரு தெருக்குள்ள போறேன், 2 பக்கமும் வாகனம் போறதுக்கு இருந்த அந்த தெருவுல ஒரு பக்கம் இடமே இல்லை, வீட பூரா இழுத்தாச்சு முன்னாடி வரைக்கும். எவ்வளவு பெரிய அநியாயம்! நீங்க யாருக்கு பதில் சொல்லணுமோ இல்லையே, நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். அப்படி மாதிரியான திண்ணைகள் இருந்த வீடுகளும் இருந்தது. வாசல்ல தண்ணியும் வைப்பாங்க. சில இடங்கள்ல இன்னைக்கும் அது இருக்குது. சில வெளிநாடுகள்ல தண்ணீரே வைக்கிறாங்க. போனா என்ன செஞ்சுக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு போலாம். எவ்வளவு பெரிய தர்மம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியமான அது செயல் அது. ஆனா இன்னைக்கு அது செய்யறாங்களா? இல்ல. இன்னைக்கு தென்னைகளே இல்லை. அதான் ஒரு சஹாபி சொன்னான். ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தொட்டியில என்ன செய்யறேன், தண்ணீரை சேகரிக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்காக நான் என் தொட்டியில என்ன செய்யறேன், தண்ணீரை நிரப்பி வைக்கிறேன். ஆனாலும் என் அல்லாதவருக்குரிய ஒரு ஒட்டகம் வருகிறது, அதற்கு நான் தண்ணீர் புகட்டினால், அதுக்கு நான் தண்ணீர் கொடுத்தால் எனக்கு ஏதாவது சவாப், கூலி கிடைக்குமா? எனக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? வீட்டுக்கு முன்னால ஒரு பானையில தண்ணி வைக்கிறோம், சரியா? யாருனாலும் குடிச்சிட்டு போகட்டுமே, சரியா? பிள்ளைங்களே என்ன செய்வாங்க, லீவு நேரமா இருக்கிறதுனால தெருக்கல்ல கொஞ்சம் விளையாடுவாங்க இல்லையா? அவங்களுக்கே தாகம் எடுக்குது, வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. சவாபு தானே, நன்மை தானே. அவர் கேட்டாரு, என்ன அல்லாதவருக்குரிய ஒரு ஒட்டகம் வருகிறது, அதற்கு நான் தண்ணீர் ஊட்டினால் எனக்கு சவாபு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, பறவைகள் வந்து தண்ணீர் குடிக்கிறது இல்லையா? செல்போனுக்கான டவர்களை அங்கங்க வச்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அழகான நீங்க அல்லாஹ் தாலா இயற்கையாகவே சில பறவைகளுக்கு அழகான சப்தமிடுதலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவன் அந்த மாதிரியான சப்தங்கள் கேட்பது அரிதாகி போச்சு, இல்ல காணோமே இல்லையா? அந்த பறவைகளை எல்லாம் காணோம் இல்லையா? அது தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கும்.
ஆனா சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யணும், அந்த அந்த பறவைகளுக்காக தானியங்களை வைப்பது, அந்த பறவைகள் வந்து தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் ஏற்பாடு செய்வது, இது எவ்வளவு பெரிய நன்மை. நரகவாதிகளுக்கே தண்ணீர் தேவை இருக்கிறது, சொர்க்கவாதிகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தண்ணீரை கொடுத்து என்ன செய்ய, சங்கை கொடுத்துக்கிறான் இல்லையா. வாஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்லூத் வ தல்ஹின் மன்தூத் வ ظில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூப். அப்படியே ஒளித்து ஓடக்கூடிய தண்ணீரில் இருப்பார்கள் வலதுபுறவாசிகள் என்று அல்லாஹ் சூரத்துல் வாக்கியானை சொல்றானே, அங்கேயும் தண்ணீர் இருக்கு. எவ்வளவு பெரிய சவாபம். சஹாபி கேட்ட அவங்களுக்கு, நீங்க பறவைகள், மனிதர்கள், இன்னும் சொல்றாங்க ஜின்கள், இவர்கள் கூட அந்த தண்ணீரை குடித்தால் அதற்கான சவாபு உங்களுக்கு கியாமத்துறை நாளிலே கிடைக்கும் என்று சொன்னாங்க. இப்ப நாம என்ன செய்யணும், அந்த தண்ணீருக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வாங்க, ஒரு ஆளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அதுதான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய காரியங்களிலேயே மிகப்பெரிய காரியம் என்று சொல்லுவாங்க. தாபீன்களில் சில பேர் சொல்லுவாங்க, யாருக்காவது அதிகமான பாவம் இருக்குமானால், நமக்கு தெரியும்ல நாம என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோம், கொஞ்சம் செஞ்சிருக்கிறோமா நிறைய செய்திருக்கிறோமா என்று, யாருக்காவது பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அவர் மீது கடமையாகிறது என்ன, தண்ணீர் புகட்டுவது. யாருக்காவது என்ன செய்யறது, தண்ணீர் குடிக்க கொடுக்கிறது. என்ன அதுக்கு சொல்றாங்க பாருங்க, அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய பாவத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதர் என்ன செய்தாரு, ஒரு நாள் ஒரு நாயை பார்க்கிறார். நாய் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அது தாகத்தினால் சாகிற நிலையில இருக்குது. சாகிற நிலையில, அந்த நிலையில என்ன செய்ய, ஒரு கிணற்றையே சுத்தி சுத்தி வருது, இறங்க முடியல, சுத்தி சுத்தி வருது. இதை பார்த்த அந்த மனிதரோ அல்லது ஒரு பெண்ணோ என்ன செஞ்சாங்க, தன்னுடைய காலணி, மோசான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலணியை கலட்டி, நாம போற மாதிரி செருப்பு இல்லை, அப்ப வேற மாதிரி இருந்துச்சு, அதுல தண்ணீர் எடுத்து, கீழே இறங்கி தண்ணீர் எடுத்து அந்த நாயுடைய தாகத்தை தணித்தார். எனவே அல்லாஹ் அவர் செய்த பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான் அப்படின்ட்டு ஹதீஸ்ல பாக்குறோமே. இந்த ஹதீஸை வைத்து சொல்லுகிறார்கள், நீங்க பாவம் அதிகமாக செய்திருந்தால் தண்ணீர் புகட்டுங்கள் தாகித்தவர்களுக்கு என்று சொன்னார். அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா, தண்ணீர் ஒருத்தர் கேட்டார் கொடுக்கல. இன்னொன்னு இருக்குது கேட்டு செய்யறது, ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு இருக்குது கேட்காம செய்யறது. உதாரணமா பாருங்க, தூய்மை பணியாளர்கள் வாராங்க, தெருக்கல்ல வாராங்களா இல்லையா, கொடுக்கலாம்ல தண்ணீர் கொடுக்கலாம்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் எதுவும் தேவை இருக்கலான்னு கேட்குவோமா முதல்ல, அல்லது அவங்கள பாக்குறோமே அவங்களுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற, அவங்க இல்லைன்னா என்ன செய்யும், வீடு பின்பக்கம் நாரி போயிடும் இல்லையா, செய்யலாமே. அது யாருக்குனாலும் செய்யலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளைக்கு கேட்பான் அடியானிடத்துல, நான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தேன், எனக்கு ஏன் நீ தண்ணி தரல அப்படின்னு கேட்பாங்க. தண்ணீர் நீ ஏன் எனக்கு தரல அப்படின்னு கேட்பான். தண்ணீர் தாகமா இருக்குன்னு உன்னை வந்து கேட்டேன்னு, நீ ஏன் தண்ணி தரல. யார் ரப்பி, உனக்கு தாகமா, உனக்கு எப்படி தாகம் வரும்? அல்லாஹ் சொல்வான், என் அடியான் உன்னிடத்துல தண்ணீர் வந்து கேட்டானா இல்லையா, நீ தண்ணீர் கொடுக்கலல்ல, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அந்த அடியானுடைய ரூபத்தில் என்னை நீ பார்த்திருப்பா என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த தண்ணீரை தான் நான் மேலே ஓதின ஆயத்துல நரகவாதிகள் சொர்க்கவாதிகளிடத்துல, இந்த நரகத்துக்கு நிகரான இந்த அடிச்சிட்டு இருக்க வெயில், இப்ப நமக்கு என்ன இருக்குது, அடி தாங்க முடியல, தண்ணீர், அந்த தண்ணீரை தான் அங்க ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க சொர்க்கவாதிகள். ஆனாலும் அல்லாஹ் சொன்னான், அந்த சொர்க்கத்தினுடைய அந்த தண்ணீரும் சொர்க்கத்தினுடைய அந்த உணவும் இறை நிராகரிப்பாளர்கள் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். அபூ தாலிப் அவங்க மரண வேதனையில இருக்கிறாங்க, நோய், அவங்களுக்கு சரியான நோய். இப்ப சுத்தி இருக்கிறவன் கிண்டல் பண்றான், என்ன சொன்னா, உன் சகோதரருடைய பையன் இருக்கார்ல, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு,
அபூ தாலிப் தான் நபிகளாருடைய வாப்பாவுடைய அண்ணன். நபிகளாருடைய வாப்பாவுடைய அண்ணன் சொன்னார், உன் சகோதரருடைய மகனிடத்தில் ஆள் அனுப்பி அந்த சொர்க்கத்தினுடைய கனிகளில் ஒரு திராட்சை கொத்த நீ வாங்கிட்டு வர சொல்லு, அதை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு நோய் குணமாயிடும்னு கிண்டல் பண்ணாங்க. சரின்னு ஒரு ஆள் அனுப்பவும் செஞ்சாங்க. வந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அந்த சொர்க்கத்தினுடைய தண்ணீரும் அதனுடைய கனிகளும் காஃபிர்கள் மீது ஹராமாகி விட்டது என்று சொன்னாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நம்ம எல்லோரும் சிந்திக்கணும். அதுல இந்த வெயில் காலத்துல நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை பற்றி குடிக்கும் போது எவ்வளவு சுகமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுவே 2ஆம் வகுப்புக்கு வந்து விட்டா அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸகானா அதுபன் ஃபுராத்தம் பிரஹ்மதிஹி வலம் யஜஅல்ஹு மில்ஹன் உஜாஜம் பிதுனூபினா, எங்களுக்கு மதுரமான தண்ணீரை கொடுத்தாயா அல்லாஹ், சுகமான தண்ணீரை கொடுத்தாயா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்து. எங்கள் பாவத்தின் காரணமாக நீ என்ன செஞ்சிடல, அதை உப்பா ஆக்கிடல, துவர்ப்பா ஆக்கிடல, இன்பமான தண்ணீர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? அந்த சஹாபி குளிர்ந்த தண்ணீரை குடிச்சாங்க. அந்த வெயில் காலத்துல கடுமையா அழுகுறாங்க. குடிச்சிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா குளிர்ந்த நீரை குடிச்சிட்டு, இந்த வெயில் காலத்துல ஊற போய் பாருங்க, எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலையும் கூட்டமா தான் இருக்கும். என்னைக்காவது அந்த கூலை குடிச்சிட்டு நம்ம கண்ணில் தண்ணி வந்திருக்கா, என்னையும் சேர்த்தான் கேட்கலாம். ஆனா அந்த சஹாபி அழுதாங்க. வெறும் பச்சை தண்ணி, அதுல கூல் தண்ணியை குடிச்சிட்டு அழுதாங்க. கடுமையா அழுதாங்க. கேட்டாங்க, மா இவுக்கீக்கா, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. ஏங்க அழுகுறீங்கன்னு. குர்ஆனுடைய வசனம் ஞாபகத்துல வந்துருச்சுன்னு சொன்னான். எனக்கு அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகத்துல வந்துருச்சு. வஹீல பைனஹும் வ பைன மா யஸ்தஹூன், அல்லாஹ் சொல்றான். சூரத்து சபாவுடைய கடைசி வசனம். வஹீல பைனஹும் வ பைன மா யஸ்தஹூன், யாருக்கு? அந்த அவர்களுக்கும், அதாவது யாருக்கு? அவர்களுக்கும் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கும் மத்தியிலே, நரகவாதிகள் அவர்களுக்கும் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கும் மத்தியிலே திரை போட்டு விடுவான் அல்லாஹ். என்னன்னா நரகவாதிகள் எதை விரும்புவாங்க? குளிர்ந்த தண்ணீரை தவிர வேற எதையும் விரும்ப மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுப்பான்? லஹும் ஷராபும் மின் ஹமீமின் வ அதாபுன் அலீமும் பிமா கானு யக்ஃபுரூன், கடுமையான சுடுதண்ணீர் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நரகவாதிகள் விரும்புறது இதுதான், குளிர்ந்த தண்ணீரை தவிர அவங்க வேற எதையும் விரும்ப மாட்டாங்க. யோசிக்கணும், சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய நியாமத் அது. எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் காலையில இருந்து இந்த நேரம் வரை, இன்னும் நேரம் இருக்கிற இந்த நாள் தினம் முடியும், எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம். ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுல இருந்து வருது. 6 சுன்னத்துகள் இருக்கு. அப்படிங்க 6 சுன்னத்துகள் இருக்கு. அதுல குடிக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ், முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். மற்ற 4 சுன்னத்து பார்த்து குடிக்கிறது, உட்கார்ந்து குடிக்கிறது, வலது கையால குடிக்கிறது, 3 முறை சுவாசித்து குடிக்கிறது. இன்னைக்கு போய் பாருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கடையில அவ்வளவு பேர் நின்றுட்டு தான் குடிப்பான். அது மாதிரி வேக வேகமா குடிக்கவும் கூடாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் குடிக்க கூடாதுன்னு. அப்ப அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்யணும். தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய நியாமத்து. அந்த தண்ணீருடைய தேவைகள் இன்றைக்கு அதிகமா இருக்கு. அந்த தண்ணீருடைய தேவைகள் இன்றோடு முடிந்து போறதும் கிடையாது. நாளை நரகவாதிகள் கூட சொர்க்கவாதிகள் இடத்துல எங்கள் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப தண்ணீர் எவ்வளவு பெரிய நியாமத்தை, அதை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதனால அதனால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.